சிவா, ஆரம்பத்துல இருந்து உனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. யார் யாருக்கு யாருன்னு எதுவும் நம்ம கையில இல்ல. அந்த சக்தி உன் வாழ்க்கையில வந்த ஒரு ஆக்சிடென்ட். அதனாலதான் அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல. நீயும் நானும் ஒண்ணு சேரணும்னு நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரும் ஆசைப்படுறாங்க. நெக்ஸ்ட் டே கல்யாணம் வச்சுக்கிட்டு அந்த நைட்டு நான் சூசைட் அட்டென்ட் பண்ணனே. எதுக்காக? யாருக்காக? எல்லாம் உனக்காக தான் சிவா. நான் உன் மேல பைத்தியக்காரத்தனமா உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் உன்னை தேடி தேடி பின்னாடி வர்றதுனால என் லவ் உனக்கு சீப்பா தெரியுதுல்ல. ஆனா அந்த சக்தி அப்படி இல்ல. அவ சரியான ஒரு பச்சோந்தி. அந்த சக்தியை பத்தி அப்போ நான் சொன்னப்போ உனக்கு புரியல. ஆனா இப்ப உனக்கு புரிஞ்சிருக்கும். அந்த டைம்ல அவ கண்ணுல நீ மாட்டின. உன்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவ பிளான் போட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்ப அந்த டாக்டர் கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சதும் அந்த டாக்டரையே கல்யாணம் பண்ணிக்க இப்ப சம்மதிச்சுட்டா. அந்த சக்தி பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வா சிவா. சிவா, நான் சொல்றத கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. நான் உன் மேல வச்சிருக்கிற லவ் முன்னாடி அந்த சக்தி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப உனக்கு புரியுதா சிவா? அனிதா, உனக்கு எப்ப பார்த்தாலும் அந்த சக்தி ஏதாவது குறை சொல்லனா தூக்கமே வராதா? சக்தியோட நிலைமையில நான் இருந்திருந்தாலோ இல்ல நீ இருந்திருந்தாலோ எப்பவோ ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம சூசைட் பண்ணிக்கிட்டு செத்துருப்போம். அதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப அசிங்கமா கேவலமா இருக்கு. பக்கத்துல இருந்தோ அந்த வைரத்தோட வேல்யூ எனக்கு தெரியல. ஆனா எங்க இருந்தோ வந்த அந்த செல்வாக்கு தெரிஞ்சிருக்கு. நான் சக்திக்கு பண்ண கொடுமை கொஞ்சம் நிஜமா? யோசிச்சு பார்த்தா நானே அப்படிலாம் நடந்துகிட்டேன்னு எனக்கே என் மேல அருவருப்பா இருக்கு. சிவா, இவ்ளோ நடந்தும் நீ இன்னும் அந்த வேலைக்காரிக்கு தான் சப்போர்ட் பண்ற. அனிதா, இன்னொரு தடவை சக்தியை வேலைக்காரின்னு சொன்ன அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். எலும்பு இல்லாத நாக்குங்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காத. உன்னை விட ஏன் என்னை விட எவ்வளவு நல்லவ அந்த சக்தி. தெரிஞ்சோ தெரியாமலோ சக்தியோட வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனதுக்கு நான் ஒருத்த மட்டும்தான் காரணம். அது இப்ப நினைக்கிறப்ப கூட எனக்கு அவ்வளவு கில்ட்டியா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், எப்ப பார்த்தாலும் நீ என்ன லவ் பண்ற சொல்லிட்டு இருந்தா மட்டும் அது லவ் கிடையாது. வார்த்தையால சொல்லாட்டியும் வாழ்க்கையால வாழ்ந்த ஃபீலிங்ஸா மனசார ஃபீல் பண்ண வைக்கிறதா உண்மையான லவ். கான்பிடென்ட் இல்லாதவங்க மட்டும்தான் அவங்களோட லவ்வை ஏலத்துல விடுற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லுங்க மிஸ்டர் நரேன், அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? யா, ஓகே. நான் இன்னும் 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். ஓகே. சிவா, இந்த நேரத்துல போன்ல யாரு? அதுவும் 10 மினிட்ஸ்ல இருப்பேன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்படி கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்கறது நிப்பாட்டு அனிதா. எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்கு இப்போ ஒரு முக்கியமான பிசினஸ் டிஸ்கஷன் இருக்கு. நான் கிளம்புறேன். போதுமா? இப்ப எதுக்கு சிவா எல்லாத்துக்கும் என் மேல எரிஞ்சு விழுற? இந்த கம்பெனி பிசினஸ் ரிலேட்டடா எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அத நீயும் நானும் சேர்ந்து எடுக்கணும் தானே? டாடி அன்னைக்கே போர்ட் ஆஃப் டைரக்டர் மீட்டிங்ல அனௌன்ஸ் பண்ணாரு. நான் அந்த அக்கறையில தான் கேக்குறேன். முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பா உங்ககிட்ட கேட்பேன். ஆனா அதுக்காக எங்க போறேன், என்ன பண்றேன், யாரை பாக்குறேன்னு எல்லாத்தையும் உங்ககிட்ட என்னால அப்டேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. தள்ளு.